பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு மார்னிங் வந்து ரைடை ஸ்டார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. காலையிலேயே வீடியோ எடுக்கவே தோணல. ஆக்சுவலாக நான் போயிட்டேன் கொஞ்சம் தள்ளி, அதுக்கப்புறம் தான் வீடியோ எடுக்க வந்தேன். ஒரு நாய் என் காலை சுற்றி வருவாங்க இப்போ படுத்துட்டு எல்லாரும் என் ஷூ சாக்ஸ் எல்லாம் போட்டு ஒரே கடி. எல்லாரும் பிக்கலை நான் பார்த்துட்டேங்க. பார்த்தீங்களா, ஒரே கடியாக கிடச்சிட்டு இருக்கு. நம்ம இன்னைக்கு எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணோம் என்னன்னு பார்ப்போங்க. நம்ம லடாக் போகுமா என்னன்னு ஆக்சுவலாக தெரில, என்ன ஆக போகுதுன்னு. ஏன்னா பிரச்சனை வந்து முடியலை பெருசாகிடலாம். ஸோ வந்து நம்ம லடாக்கு போகுமா அப்படின்னு தெரில. நம்ம முடிஞ்ச அளவுக்கு போக ட்ரை பண்ணணும். வீட்டில் கூப்பிட்டு இருக்காங்க, என்ன நடக்க போகுதுன்னே தெரிலங்க. குசுமதியும் இருக்கு வாடி, அதெல்லாம் கீழே தண்ணி போட்டுட்டு வீட்டில் ஃபோன் அடித்து கூப்பிட்டாச்சு. நம்ம போக முடியாது, பைசா எவ்வளோ நாளைக்கு இருக்கும். ஏற்கனவே சேவிங் பண்ணி வச்சுருந்தேன், ட்ரெயின் ட்ராவல் அப்படி இப்படின்ட்டு ஏகப்பட்ட செலவு இருக்குங்க. நம்ம இங்கேயே ஒரு 10 நாள் வெயிட் பண்ணோம்னா என்ன ஆகும்? பைசா வீட்டிலேருந்து அனுப்பிட்டு நான் ரோட்டில் தான் இருக்கணும், அங்கே தான் இருக்கணும், டென்ட்டு வாங்கணும், எவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது. என்னெல்லாம் நான் ஃபேஸ் பண்ண போகிறேன்னு தெரிலங்க. ஒன்றா அடி தாங்க. சரிங்க, நம்ம இனி ரைடை கன்டினியூ பண்ணுவாங்க. தள்ளு தள்ளு, சைக்கிளும் விட மாட்டேங்குது இது. சரி நம்ம போகலாங்க. சைக்கிள்லாம் விட்டு கடிச்சிட்டு இருக்குது. இங்கே பாருங்க, தெரியுதா, டயரு எல்லாம் ஒன்றே விட மாட்டேங்குது. சரி நம்ம இனி ரைடை கன்டினியூ பண்ண. நேற்று நைட்டு ஃபுல்லாக வாக்கமே இல்லைங்க. அண்ணன் வந்து ஆதார் கார்டு கேட்டு என்னன்னு கேட்டு அதை பிரச்சனை ஆகிட்டுங்க. மொபைலில் வீடியோ எடுத்து தொப்பிய கண்ணில் எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். என்னெல்லாமோ நடந்துச்சுங்க நேற்று நைட்டு. ஏதாவது சொல்லலாம். என்ன வந்தாங்க, எழுப்பினாங்க 12 மணிக்கு. யார் என்ன துப்பாக்கியோடு இருந்தாங்க. துப்பாக்கியோடு வந்து யாருப்பா நீ, உனக்கு இங்கே என்ன வேலைப்பா, என்னெல்லாமோ கேட்டாங்க. லாங்குவேஜ் எப்படி தெரியும்? ஒன்றும் தெரியாது. லாங்குவேஜ் எப்படினாலும் பேசணும். அதுக்கப்புறம் எப்படிலாமோ பேசி எடுத்து லாஸ்ட்டு அவ்வளோ புரிய வச்சு செல்லெல்லாம் வாங்கி ஓரளவுக்கு எல்லாம் ஓகே ஆகிட்டு நல்லா ஆளும் ஒன்றும் சொல்லலை. நம்ம தப்பு பண்ணாங்கன்னு சொல்ல சோழனை வந்து பாம்பு கூட படுத்து கிடந்தா மாதிரி யாருக்குன்னு சொல்லுவா. நமக்கு எப்படி பிரச்சனை நடக்குதா ஆக்சுவலாக அவங்களும் பயந்துருக்கலாம்ல. அவங்களும் தப்பு இல்லை. இல்லைன்னா போர்டு எல்லாமே ப்ராப்பராக வச்சு படுத்தாச்சு மாதிரி என்ன வந்து டிஸ்டர்ப் பண்ணணும். என்னத்தை சொல்லதுக்கு இங்கே இப்படி தான் இருக்குமா இருக்கும். போகவோ என்னெல்லாம் சந்திக்க போகிறோன்னு தெரில. வேறு பிரச்சனை இருக்குது. நம்ம என்ன பண்ண போகிறோம் ஒன்றுமே தெரியலை. போகுமா ரிட்டர்ன் ஆகுமா ஆசைப்பட்டு வந்தால் இந்த உலகத்துலேயே எனக்கு தெரிஞ்சு இந்தியாவிலே எனக்கு தெரிஞ்சு அன்னைக்குன்னா நான் மட்டும்தாங்க இருக்கேன். ஆமாம், அது மட்டும் தெரிஞ்சுட்டுங்க. இந்தியாவிலே அன்னைக்குன்னா நான் மட்டும்தான். ஓ, நான் வர முடிச்சல இந்த மாதிரி நடக்குது. அப்போ எனக்கு இந்த மாதிரி தான் தோணுச்சு. சரிங்க, டீ குடிச்சுட்டு டீ கடையில் வாங்க நேரத்தை சாப்பிட போகிறாங்க. நம்ம ஒவ்வொரு நாளும் இப்படி விட்டு 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 10 மணி 12 மணி ஆர்மி வண்டியெல்லாம் போகுங்க. என்ன நடக்க போகுதோ கோபாடு. நான் இனி என்னென்ன இடத்துல தான் போய் எங்கே போய் தங்க போகிறேன்னு ஒன்றுமே புரியலை. என் வாழ்க்கை இங்கே பாருங்க, ஆர்மி வண்டியாக போயிட்டு இருக்கு. இதிலே இப்போவே ஆர்மி வண்டியாக போகுது. என்ன சாப்பிட காலையில் வந்து இட்லி தோசை சட்னி ஒரு இடம் கிடையாது. சிக்கன் இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன ஹிந்தியில் போட்டு வச்சா எங்கே தெரியும்? இங்கிலீஷே கொஞ்சோண்டு போட்டு வைக்கணும். இங்கிலீஷே கஷ்டப்பட்டு தான் வச்சுக்குவேன். இங்கிலீஷ் இதெல்லாம் கொண்டு போட்டு வச்சுருக்கு. மடா பிளேஸ் ஹோட்டல், மடா லீட்டா ஹோட்டலா கணா பிராங்கா புராணா
पराठा पराठा परोठा। हाँ ओके ठीक है। कितना रुपये एक परोठा? 4 6 हाँ 16 6 भैया ओ भैया 60 एक परोठा हाँ। दाल 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 उसके साथ टोटली कितना रुपये? उसके साथ 7 कोड़ी தான் வரும்। 2 परोठा एक 2 परोठा 2 लगाना है। हाँ 2 परोठा 120 के वो है। हाँ अब टोटली कितना रुपये? कैलकुलेटर தான் எடுத்து கொடுக்கணும்। 120 2 पराठा पराठा ये हाँ है और 150 150 வருதுங்க। क्या 150 2 लगाना है। कौन सा ला राइस नहीं ओनली परोठा ओके परोठा आलू का एक हाफ डाल हाफ कितना रुपये? दाल आप हाँ 60 रुपये। अब टोटल 130 बैठ रहा है वो तो आपका हो जाएगा पूरा 130 में तो 150 में हाँ पूरा हो जाएगा आपका। इधर टोटल सेम हाँ से हो जाएगा। சரி 2 பரோட்டா நீ அந்த பரோட்டா 150 ரூபா பரோட்டா என்னன்னு நம்ம பார்க்க முடியாதுங்க। என்ன மண்ணாங்கட்டியா இருக்கு சிறையா இருக்கு 150 ரூபாங்கான ஒரு நேரத்துக்கு சாப்பிடுங்கன்னா இப்படி பண்ணோம்னா எங்கள் வீட்டில் நின்று கொண்டுட்டாங்க இன்னைக்கு மட்டும் எப்படி சாப்பிடுவோங்க சிறையா இருக்கு। சரிங்க நம்ம சாப்பிட்ருப்போம் சாப்பிட்டுட்டு அவ்வளோ மீதி வச்சுட்டாங்க அங்கே பார்த்தீங்களா நல்லாவே இல்லை இன்னைக்கு என்ன பண்ண போகிறோன்னு தெரியல। இதே போல டாலு கீழு எல்லாம் அப்படியே வச்சுட்டு பார்த்தீங்களா எப்படியோ இருக்கு நல்லா இருக்கும்னு சொல்ல நல்லா இல்லை। சரி நம்ம போவோம் 150 ரூபா வாங்கியாச்சு என்னத்தை செய்ய ஒன்றும் சொல்லதுக்கு வழி இல்லை। இது வேறு அவனும் குப்பையாக பறந்துடுறாங்க। நீ நைட்டு எங்கே தூங்க என்ன பண்ண மண்டை வெடிச்சு சதறி போயிடும்। சரி வாங்க நம்ம இனி ரைடை கண்டினியூ பண்ணுவோம்। நீ லாரி ஆக்சிடெண்ட் அதிகமாக நடக்குது இந்த லாரி ஆக்சிடெண்ட் தான் தெரியுதா எப்படி பாருங்க அதிகமாக நடக்குது இந்த ஒன்று தான் எங்கே பார்த்தாலும் இல்லை இது சரியான ஆக்சிடெண்ட் இருக்குது அவ்வளோ உடஞ்சி போயிட்டுங்க। அங்கே உள்ளது அப்படியே போயிட்டு உடஞ்சி டிரைவருக்கு நல்லா அடிபட்டுருந்தாங்க 2 காலில் எப்படியே கிடைக்கும் என்னமோ போவோம்। எப்படியும் டிரைவர் உறங்கியிருப்பாரு உறங்கி தான் எல்லா ஆக்சிடென்ட் நான் கேட்ட எல்லா இதுவுமே உறங்கிட்டேன்னு நினைக்கிறாங்க। நம்ம இதில் நின்னோம்னா நம்மளை இடிச்சு போட்டுருவோம் நம்ம ஓடிடுவோம் நம்மளே வாழ்வா சாவான்ட்டு போயிட்டுருக்கோம் வாழ்க்கையில்।
கங்க்ராச்சுலேஷன், பல வருஷத்துக்கு அப்புறம் உங்களை பார்க்கேன். இன்னைக்கு எந்த ஊர் உங்களுக்கு? திருநெல்வேலி. திருநெல்வேலியா? சரி சரி. உங்களோட சவாரியா? டெல்லி போகுது. டெல்லி வண்டி தூக்கி போட்டுடலாமோ? வண்டி சைக்கிள் தூக்கி போட்டுடலாமா சாம? உண்மையிலே போட்டுடலாமா? ஆனா அங்க போய் சும்மா எல்லாம் இருக்கணும், அங்க அடைச்சு வச்சுட்டாங்க. அதனால சைக்கிளை போட்டு ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. போக முடியாதா? அவன் போர்ல துப்பாக்கி சூட்லாம் நடக்குது. அப்ப அப்ப எப்படி போறது அப்படின்னா? அப்படின்னா இனி போக வேண்டியதான், பைய திறந்து விட்டவரை போகணும். அது வரைக்கும் சரி பையா. ஆமா, இன்னும் 300 கிலோமீட்டர் தானே இருக்கு டெல்லி. எங்க நீங்க டெல்லியா பயணம்? நான் டெல்லி இல்லை, நான் லடாக். லடாக். நான் அன்னைக்கு எங்க வச்சு பார்த்தேன்? பாத்தியில ஆக்சுவலா சிமெண்ட் பேட்டரி வச்சு பார்த்தேன். அப்ப பேச இல்ல. அப்படியா? ஆலயத்துல அங்க வச்சே பாத்தீங்களோ? ஓ சரி சரி. எங்க நாகர்கோயிலுக்கு லோடு வச்சு போயிட்டு இருக்கேன். ஓ அப்பவே பாத்தீங்க தானே? அவரு இப்ப இங்க வச்சு மீட் பண்ணிருக்கோம். அப்போ வாழ்த்துக்கள், ரொம்ப பெரிய நன்றி. வேற எதாவது சாப்பிட்டதுல டீக்கு? ஒன்றும் வேண்டாம், நீங்க சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டாப்ல. இது என்ன லோடு? இது சிலை, சாமி சிலை. சரி சரி சரி. எங்க இருந்து வருது? இது வந்து மகாபலிபுரம். ரைட் ரைட்டு. அது டைல்ஸ் இருக்கு. நீங்க வண்டி இப்ப என்ன பார்த்துட்டு தான் ஒதுக்குனீங்களா? என்ன பார்த்துட்டு தான் ஒதுக்குனீங்களோ? ஆமா, அந்த டீ கடையில் அவனே ஒதுக்கணும் தான் பார்த்தா. சரி வண்டி சைக்கிள் மூவ் ஆயிட்டோன்னு சரி முன்னதிலே வந்துடும் அப்படின்ட்டு. இந்த வயசு தான். டெல்லியில் இங்கேருந்து ஒரு 300-400 கிலோமீட்டர் இருக்கு. 350 கிலோமீட்டர். இன்னும் 3 நாளில் போய் சேர்ந்துடலாம். 3 நாளில் போய் சேர்ந்துடலாம். அங்கே ஓப்பன் பண்ணால் தான் அங்கே போக முடியும். நான் எப்படியும் மாத கணக்கில் இங்கே தான் கிடக்க போகிறேன். எங்கேயாவது கிடக்க ரோட்டில் தான் கிடக்கணும். வேற வழி இல்லை, போகணும்ல. அதனால இங்கே தான். தெரியாதா? எல்லாம் லைட்டாக தெரியும். கித்தனா ரூபி சாயா, அவ்வளோதான் ஹிந்தி. சோறே கிடையாது. ஆமாம், சோறே கிடையாது, பூரா கோதுமெல்லாம் எல்லாம் தின்னுட்டு வயிற்றால போய் ஒரு சைடு ஓடி ஒரு சைடு அங்கே இங்கெல்லாம் போண்டி செட் ஆகலை. தண்ணி கேட்டுருக்கா? ஆமாம், தண்ணி இப்போ தான் ஒரு தண்ணி தான் கிடையாது, குடிச்சுக்கிட்டோம். சரிங்க, நம்ம வந்து இனி பயணம் பண்ண முடிச்சு கேமரா ஆன் பண்ணுவோம். நம்ம திருநெல்வேலியிலேருந்து ஒரு அண்ணன் வந்திருக்காங்க. அந்த அண்ணன் தான் பேசிகிட்டு இருக்கோம். தண்ணி இப்போ தான் பிடிச்சேன் ஒரு இடத்துல. இங்கே தண்ணியே ஒன்றுக்காகாது. தண்ணியே ஒன்றுக்காகாது, உப்பு தண்ணியா? சரி, நம்ம பயணத்தை அப்புறம் ஸ்டார்ட் பண்ணுவோம். திருநெல்வேலியிலேருந்து மகேந்திரன்ட்டு ஒரு அண்ணன் நம்ம இன்னைக்கு பார்த்துருக்கோங்க. ஒரு பல நாளுக்கு அப்புறம் மகேந்திரன் அப்படின்னு ஒரு அண்ணனை பார்த்து பேசிட்டு வந்தாச்சு. அவங்க டீலாம் குடிச்சிட்டு போகலாம் அப்படி இப்படின்ட்டு பாசமலையில் மகிழ்ந்துட்டாங்க. அதுவும் இல்லாமல் என்ன ஆச்சுன்னா, நம்ம சைக்கிள் வந்து பஞ்சர் ஆகிட்டு, யார் சுத்தமாக இல்லை, யார் வந்து அடைக்க அடைக்க இறங்கும், கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கும். அதனால கொஞ்சம் கொஞ்சமாக ட்ராவல் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். ஆல்மோஸ்ட் நிறைய கடையில் நான் கேட்டேன், வந்து அலோ பண்ணார். எப்படி சொல்ல, அந்த கடையிலாம் காற்று மட்டும் அடைப்பாங்க போல், லாரி டிம்போக்கெலாம் அடைப்பாங்களா அந்த கடையில். நம்ம ஒரு கடையில் நல்லா மதியம் தூங்கிட்டு 4 மணிக்கு தான் எந்திரிச்சு ட்ரைவ் பண்ண ஆரம்பித்தோம். மதியம் சாப்பிட போனோங்க, ரொம்ப சோகத்தில் சாப்பிட போனோம். அதனால் வீடியோ எடுக்கலை. சாப்பிட்டுட்டு அவங்க ரொம்ப கேர் பண்ணிட்டாங்க. நான் அங்கேருந்து அப்படியே ஆரம்பிச்சுட்டு வீடியோ எடுக்கலை. ஸோ இப்போ தான் இவ்வளோ ஆன் பண்ணேன். அதனால் சரியாக போய் இருக்கட்டும் அப்படின்ட்டு அதனால் ஆன் பண்ணி விட்டேன். சரி, நம்ம இனி அப்படி ரேடை கண்ணி கொண்டு போகலாம். தமிழ்காரங்க வருது. நோ தமிழ். எஸ். Ladakh. Happy journey, bro. Thank you. How many days? 29 days. Yes. 4 hours. Total 50 days. 50 days. Single. Single. AP, Andhra Pradesh. we are. Oh, right. Rajasthan. Andhra Pradesh. You are married? Tamil Nadu ke upar. Yeah. Okay. Andhra Pradesh. You are in the other side? College. Padai. Oh, college. Yes. So study hostel. Hostel. Oh, TK. Okay, bro. Okay. Nice to meet you. Go safe. Okay, thank you. பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நம்ம வந்து சேரதுக்கே லேட் ஆகிட்டுங்க. இன்றைக்கி மணி பார்த்தீங்கன்னா இப்போ 10:30 தான் நான் இந்த வீடியோவே எடுத்துகிட்டு இருக்கேன். நம்ம இன்றைக்கி எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்னைக்கு 140 கிலோமீட்டர்கிட்ட ட்ராவல் பண்ணிட்டாங்க. நைட்டு ஃபுல்லாக ட்ராவல் பண்ணிட்டேன். காற்று அடைக்கிறதுக்கு இடமே கிடைக்கல. ஸோ நான் ஃபுல்லாக லாரி அந்த மாதிரி அடைக்கூடியதாக இருந்தேன். அதனால் காற்றடைச்சி
ஒரு 20-30 கிலோமீட்டர் காற்று அப்படி இருக்கும். மறுபடியும் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கிடும். அப்புறம் நம்மளுக்கு சம்டம் பெடல் பண்ண முடியாத கொஞ்சம் இதாக இருக்கும். அப்புறம் மறுபடியும் ஏதாச்சும் கடை வந்து நான் அடைப்பேன். அப்படியே அடைச்சி ஸ்பீடாக சரி நைட் ட்ராவல்னே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 8 மணி வரை ட்ராவல் பண்ணுங்க. அப்புறம் தான் இங்கே வந்து ரீச் ஆகணும். அப்புறம் சாப்பிட்டுட்டு எடுத்துகிட்டு வந்து எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக ஆகலை. ஆக்சுவலாக குளிக்கிறதுக்கு இந்த பெட்ரோல் பல்கில் இல்லைங்க பாருங்க. இது கொஞ்சம் இதாகணும். ஏன்னா லேட் ஆகிட்டு தயவு செய்து யாருமே நைட் ட்ரைவ் பண்ணிலே செஞ்சிடாங்க. லாரி டிம்போ எல்லாம் நம்மளை அடிச்சு போகிற மாதிரி வருவாங்க பின்னாடி. காணு மேலே காணடி எப்போ பயங்கரம் வேறு லெவலில் இருக்குங்க. தயவு செய்து பிரச்சனை ஏதாவது ஒன்றுனா ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ நம்ம வந்து டைம் லேட் ஆகுனால எல்லாமே வந்து ரெடி பண்ணிட்டாங்க. இதில் தான் நம்ம வந்து தூங்க போகிறோம். இதான் நம்மளுக்கு இன்றைக்கி வந்து பெட்ரூமு. இங்கே தான் படுத்து தூங்கிட்டு நாளைக்கு வந்து அந்த லாரிலாம் டாப்பாவா ஏதோ ஒரு கடை உள்ளாங்க. அங்கே போய் வந்து நம்ம குளிச்சுட்டு வந்து இன்னும் வந்து ஆக்ராக்கு எத்தனை கிலோமீட்டர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு 50 கிலோமீட்டர் தாங்க இருக்குது. 40 சம்திங் வந்துச்சு. ஸோ நம்ம நாளைக்கு மார்னிங் எப்படியாச்சும் ஒரு 10-11 o'clock ஆக்ரா போய் ரீச் ஆகணுங்க. காலைல நேரத்தை எழுந்திரிக்கணும். அப்படி இல்லாட்டா ஸ்பீடாக போயிடணும். 1 hourல எப்படியும் நம்ம ஒரு 20-25-30 ரீச் ஆகலாம். ஸோ வந்து எப்படியாவது போயிடணும். இன்றைக்கி வந்து 30 நாள் ஆச்சுங்க. 30 நாள் வந்து நம்ம வீடியோ எடுக்கலை. மனசு வந்து எப்படி கஷ்டமாக இருக்கும் யோசிச்சு பாருங்கள். இவ்வளோ தூரம் நம்ம வந்து ட்ராவல் பண்ணி வந்து இப்படிலாம் இருக்க முச்சில் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். நம்ம இப்போ நடந்து போய் லிஃப்ட் கேட்டுக்கு போனால் வர இப்படி கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு சைக்கிள் ஜம்பியாக கன்னியாகுமரியிலேருந்து வரோம். ஸோ வந்து எவ்வளோ பெயினாக இருக்கும்ட்டு சைக்கிள் ஜம்பிட்டவங்களுக்கு தான் தெரியும். சும்மா எப்படி சொல்லுன்னு தெரிலங்க. அதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம வந்திருக்கோம் அப்படின்ட்டு. ஸோ வந்து இப்போ நம்ம இதை விட்டுட்டு போக முடியாது. எப்படி போவோம் நம்ம? அதனால் இங்கே தான் இருக்க போகிறோம். எவ்வளோ நாள் ஆனாலும் 1 மாதம் ஆனாலும் இங்கே தான் நம்ம இருக்க போகிறோம். அங்கே போய் லாஸ்ட் எங்கே எண்டு முடியுதோ அதில் எப்படியும் ஒரு லிமிட்டுக்காக கிராஸ் பண்ண விட மாட்டாங்க. ஸோ அந்த எண்டில் என்ன நடக்குது என்னன்ட்டு பார்த்து நம்ம ஒரு முடிவு வந்ததுக்கப்புறம் தான் என்னன்ட்டு போகிறோங்க. 1 வருஷம் ஆனாலும் நம்ம அங்கே தான் இருக்க போகிறோங்க. நான் முடிவு எடுத்துட்டேங்க. இவ்வளோ ரிஸ்க் எடுத்து வந்து நம்ம வேஸ்ட் பண்ணி விடாயிலாங்க. ஸோ வந்து முக்கால்வாசி வந்தாச்சு. இனி நம்ம எப்படி ரிட்டர்ன் போக முடியும்? நான் வீட்லேயும் தான் சொன்னேன் வரவே மாட்டேன், என்ன பண்ணாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து நல்லா திட்டினாங்க. அவ்வளோதான். டக்குன்ட்டு வீட்டுக்கு போனால் எப்படி நல்லா இருக்குமா? நல்லாவே இருக்காது. இன்னும் கிட்ட தான் இருக்குது. இன்னொரு 1000 கிலோமீட்டர் 1400-1500 கிலோமீட்டர் சம்திங் தான் இருக்குது. இப்போ வீட்டுக்கு போனால் எப்படிங்க இருக்கும்? முக்கால்வாசி வந்தாச்சு. 4000ல் 3500 கிலோமீட்டர் கிராஸ் பண்ணியாச்சு. 2500 நம்ம 3500 கிலோமீட்டர் 3500 இல்லைங்க, இன்னும் 2500 கிலோமீட்டர் கிராஸ் பண்ணியாச்சு. இன்னொரு 1500 தான் இருக்குது. ஸோ வந்து ஈஸியாக பண்ணிடலாம். சரி, நம்ம இனி வந்து நெக்ஸ்ட்டு நம்ம தாஜ்மஹால் உங்களுக்காண்டி நாளைக்கு போகிறோம். வீடியோ எடுக்கிறோம், பொழிக்கிறோம். எப்படி இருக்குன்ட்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு எப்படி சொல்ல டீட்டெயில் கலெக்ட் பண்ணி வீடியோவில் என்ன கதை, என்ன விஷயம், என்ன மர்மங்கள்லாம் ஏதாவது இருந்தால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ போட ட்ரை பண்ணுங்கள். ஒருவேளை போட முடியிட்டா வருத்தப்படாங்க. ஏன்னா வந்து டைம் பார்த்து தாங்க போகணும். உள்ளே விடுவாங்களா, கேமரா கொண்டு போவாங்களா, எதுவுமே தெரில. ஸோ வந்து நாளைக்கு பார்க்கலாம் மறுபடியும் வீடியோவில். பாய்ங்க.